ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் வகைகள். இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே வச்சிருக்கேன். இது வந்து தக்காளி, காஞ்ச மிளகாய் ஒரு 12லேருந்து ஒரு 13 மிளகாய் எடுத்திருக்கேன். cashew, பாதாம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சுக்கலாம். அது எப்படின்னு நான் இப்போ காட்டுறேன் வாங்க. பேன் வச்சிருக்கோம், அடுப்பு ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். காஞ்ச மிளகாய் 12 மிளகாய் போட்டிருக்கேன். பாதாம் முந்திரி போடுறேன். தக்காளி இப்படி ஆஃப் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா அது மிக்சியில வச்சு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இது வேகட்டும், நம்ம மூடி போட்டுடலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நம்ம குட்டி குட்டியா வெட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிருக்கோம். இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. தக்காளியோட தோல்லாம் தனியா வருது பாருங்க. இந்த தோலை தனியா எடுத்துடலாம். இது மேல இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டோம். நம்ம பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். தோல் எடுக்கலனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இதெல்லாம் எடுத்து ஒரு ஜார்ல போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அரைங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிக்கலாம் வாங்க. பூண்டு நல்லா சின்ன சின்னதா நறுக்கிக்கலாம். இது முழுசா போட்டாவும் நல்லா இருக்கும். நம்ம குட்டி குட்டியா நறுக்கிக்கிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இஞ்சி சின்ன சைஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அதே பேன் வச்சுக்கலாம். வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பட்டர் போட்டுக்கலாம். ஆயில் ஊற்றிருக்கோம் கொஞ்சம் கூடவே. பிரிஞ்சி இலை ஒரு 2 இலை போட்டிருக்கேன். ஜாதி பத்திரி பாதி போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, கடல் பாசி இது போட்டு நல்லா வெண்ணெயிலே வதக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு நறுக்கி வச்சிருக்க பூண்டு போட்டுக்கலாம். இது இஞ்சியும் சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கோம், இதை கொட்டிக்கலாம். கருவேப்பிலை போட்டிருக்கேன்.
வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பொன்னிறம் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமா நம்ம இந்த மசாலா கூட தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்கா இருக்கு. ஒன்றரை ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். சுகர் ஒரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சுகர் வந்து நிறைய போட்டுக்காதீங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. பன்னீர் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கியூப்ஸா போட்டுக்கலாம். பன்னீர் வந்து நம்ம இந்த மாதிரி கியூபா கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி போட்டால் நல்லா இருக்கும். இதோட சின்னதாகவும் போடலாம், இது பெருசாவே போட்டுக்கலாம். இது மாதிரி பன்னீர் போட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கிறேன். ஏன்னா அப்போ பன்னீர் கொஞ்சம் வெந்துடும். அது சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். ஒரு 10 நிமிஷமா நல்லா வெந்திருக்கும் பன்னீர். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பன்னீர் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கஸ்தூரி மெத்தி, இது வந்து வெந்தயக்கீரை காய வச்சு போடுறது தான். இது வெந்தயக்கீரை தான் ஆக்சுவலா. இதை நம்ம மேலே தூவிக்கலாம். இதெல்லாம் போட்டால் நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். நான் வந்து இதில் காரம் போடலை, ஏன்னா காஞ்ச மிளகா நான் 12 மிளகா வச்சேன். அதுவே காரமாக தான் இருக்குது. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. நான் இதில் காரம் சேர்த்துக்கல. பன்னீர் பட்டர் மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான், நல்லாயிருக்கும். இது வந்து நான், சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிடலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மறக்காமல் அன்னம் வகைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.